உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு பக்கம் அமெரிக்கா தீவிரமாக முயன்று வருகிறது. அதே நேரம் மறுபுறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்ச்சியாக ரஷ்யாவை விமர்சித்து வருகிறார். இந்த சூழலில்தான் ரஷ்ய அதிபர் புதின் சீக்கிரம் உயிரிழந்து விடுவார் என ஜெலன்ஸ்கி கூறியது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. இந்த போரால் சர்வதேச அளவிலும் கூட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் போர் தொடர்ந்தே வருகிறது. இதற்கிடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சமீபத்தில் தி கீவ் இண்டிபெண்டன்ட் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ரஷ்ய அதிபர் புதின் சீக்கிரம் உயிரிழந்து விடுவார் என கூறியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புதின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவருக்கு கேன்சர் இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வரும் நிலையில் ஜெலன்ஸ்கி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தை தொடர்ந்து பகுதி போர் நிறுத்தம் செய்ய ரஷ்யாவும் உக்ரைனும் சில நாட்களுக்கு முன்புதான் ஒப்புக்கொண்டது. இந்த சூழலில்தான் திடீரென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த கருத்தை கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இப்போதைய சர்வதேச அரங்கில் ரஷ்யா தனித்து விடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் புதினுக்கு அமெரிக்கா உதவக்கூடாது, அதுதான் மிகவும் முக்கியம். இது ஆபத்தானது என்று நான் நினைக்கிறேன். உலகிற்கே மிகவும் ஆபத்தான தருணங்களில் ஒன்றாகும். புதினை பொறுத்தவரை அவரது திட்டம் ரொம்பவே எளிமையானது. சாகும் வரை அவர் பதவியில் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். வெறும் உக்ரைன் மட்டும் அவரது இலக்கு இல்லை, ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளையும் அவர் குறிவைத்துள்ளார். இதனால் புதினுக்கு அழுத்தம் கொடுப்பதில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புதின் ஐரோப்பிய அமெரிக்க கூட்டணிக்கு அஞ்சுகிறார். இந்த கூட்டணியை உடைக்கவே புதின் விரும்புகிறார். மேலும் உயிரிழந்து விடுவோமோ என்றும் புதின் அஞ்சுகிறார். அவர் விரைவில் இறந்து விடுவார், அதுதான் உண்மை. அது நடந்தால் எல்லாமே ஓவர். அதே நேரம் இந்த இடத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவின் உதவிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எங்களை பற்றி ரஷ்யா தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறது. ஆனால் அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். ரஷ்யா எப்படி இந்த பொய்களை பரப்ப முயன்றாலும் அதை எதிர்த்து போராடுவோம். எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இந்த சூழலில் நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் தொடர்ந்து உண்மையை பரப்புவதுதான். போர்க்களத்தில் நமக்காக நாம் போராடுகிறோம் என்பதை உதாரணங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என்றார். புதின் உடல்நிலை குறித்த ஜெலன்ஸ்கியின் கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் புதின் உடல்நிலை தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு தகவல்கள் பரவி வருகிறது. அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவர் விரைவில் உயிரிழக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது.